வணக்கம். நான் ஜெயவேதா, 2ஆம் ஆண்டு பிபிஏ. உயர்கல்வி ஆணைய மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு பரிந்துரை. பல்கலைக்கழக மானியக் குழு, யுஜிசி, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மற்றும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் ஆகிய 3 அமைப்புகளுக்கு மாற்றாக ஒரே உயர்கல்வி ஆணையத்தை அமைக்க அறிமுகம் செய்யப்பட்ட மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு செவ்வாய்க்கிழமை பரிந்துரைக்கப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை அறிமுகம் செய்தார். அதில் வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணைய மசோதாவை ஆராய மக்களவை உறுப்பினர்கள் 21 பேர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரை உள்ளடக்கிய கூட்டுக்குழு அமைக்கப்படும். அந்த குழு மசோதா குறித்து ஆய்வு செய்து தனது அறிக்கையை 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டு தொடரின் முதல் பகுதியின் கடைசி நாளில் தாக்கல் செய்யும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து மசோதா கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. வழக்கமாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தை தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கும். கூட்டத்தொடரின் முதல் பகுதி பிப்ரவரி 10ஆம் தேதி நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இந்த வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணைய மசோதா மக்களவையில் திங்கட்கிழமை அறிமுகம் செய்யப்பட்டது. பன்முக முறைப்படுத்துதல் அமைப்புகள் மற்றும் முறைப்படுத்தப்படாத அனுமதி நடைமுறைகள் காரணமாக உயர்கல்வி நிறுவனங்கள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த உயர்கல்வி ஆணையம் கொண்டுவர முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த ஆணையத்தின் தலைவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார். மத்திய பல்கலைக்கழகங்கள், அவற்றின் கீழ் செயல்படும் கல்லூரிகள் மற்றும் ஐஐடி, என்ஐடி, ஐஐஎஸ்சி, ஐஐஎஸ்இஆர், ஐஐஎம், ஐஐஐடி உட்பட மத்திய கல்வி அமைச்சகம் நிர்வாக வரம்புகளுக்குள் செயல்படும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையத்தின் அதிகாரத்தின் கீழ் வரும் மற்றும் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்விக்கான ஒற்றை அமைப்பாக நிறுவப்படும் இந்த அமைப்பு பல்கலைக்கழகங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவது, ஒழுங்குபடுத்துவது போன்ற பணிகளையும் மேற்கொள்ளும். ஆனால் கல்வி நிறுவனங்களுக்கு நிதி வழங்கும் பொறுப்பு கல்வி அமைச்சகத்திடமே தொடர உள்ளது. மருத்துவம் மற்றும் சட்ட கல்லூரிகளுக்கு இந்த அமைப்பின் அதிகார வரம்புக்குள் கொண்டுவரப்படவில்லை.